respected former principal, senior professor and HOD of Commerce, today's chief guest, today's hero, Dr. Balaji sir, the most respected Dr. Bhanumati madam, the most respected IPSC coordinator Dr. Santi madam, the most respected our office superintendent Thiru Natarajan sir, the most respected HOD of history Dr. Sindhamani madam, HODs from various departments, faculty members from our college as well as from other colleges, from Karaikal as well as from Puducherry, other invitees, family members, non-teaching staff members and audio visual media and our PTA president, ex-PTA president Ansari Babu sir, and my dear students, good morning to all of you. சாரை பத்தி சொல்றதுன்னா நேரம் தான் பத்தாது. காலம் கருதி ஒரு இந்த கல்லூரிக்கு ஆற்றிய தொண்டு பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகளை மட்டும் காலம் கருதி தான், இல்லைன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். there is no end for it. அவர் நிறைய காலேஜ்ல பிரின்சிபலா ஒர்க் பண்ணியிருக்காரு. மேடம் சொன்னாங்க புதுச்சேரியில 2 காலேஜ்ல பிரின்சிபலா ஒர்க் பண்ணியிருக்காரு, நம்ம காலேஜ்லயும் பிரின்சிபலா ஒர்க் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரோட மெக்னானிமஸ் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் இஸ் a very good person, அவ்வளவுதான் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். வெரி ஜென்டில் மேன், வெல் டிசிப்ளின்டு மேன். ஸோ அவரோட பீரியட் எனக்கு நம்ம காலேஜுக்கு ஒரு பொற்காலம், கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். பிகாஸ் he initiated many things for our college. அவரோட பீரியட்ல நம்ம காலேஜ் நெக்ஸ்ட் லெவலே நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் டெவலப்மெண்ட் ஆயிருக்குங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். பாத்தீங்கன்னா I will listed out during this period. பாத்தீங்கன்னா நியூ அனெக்சர் பில்டிங் நமக்கு வந்திருக்கு. இப்போ அங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். சோ அது ஒரு பில்டிங் வரணும்னா எவ்வளவு சிரமப்படணும்னு யோசிச்சு பாருங்க. நாங்க இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்காக எவ்வளவு சாருக்கு தெரியும், பிஎம் ஜேவிகே அண்ட் பிஎம் உஷா சார்லாம் கேட்டா தெரியும், கோஆர்டினேட்டர்ஸ் டாக்டர் பிரேம்குமார், டாக்டர் முத்துக்குமார் சார்லாம் கேட்டா தெரியும். நாங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது 16 கிளாஸ் ரூம் கட்டணும்னு சொன்னாங்க. அதை நம்ம கட்டுறதுக்கு நாங்க எடுக்கிற முயற்சி பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பட் இன்னும் வரல. ஆனா சார் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பில்டிங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு காலேஜே ஒரு நியூ அனெக்சர் பில்டிங் கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம சார் ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க. தட் இஸ் PTA பிரசிடென்ட் ஆல்சோ இங்க, அவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்ங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னா உண்மையுமே சார் வெரி தேங்க்யூ சார். அது மட்டும் இல்ல, PMJVK பாத்தீங்கன்னா இப்ப 16 கிளாஸ் ரூம் வரப்போகுது. அது இன்னும் கட்டாயம் வரும். பாத்தீங்கன்னா அபவுட் 20 crores நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வரும். அனெக்சர் பில்டிங்ல டிஜிட்டல் லேர்னிங் சென்டர், ஆடிட்டோரியம், அப்புறம் பாத்தீங்கன்னா அது இப்ப நம்மளுக்கு ஸ்டேடியம், அதெல்லாம் நம்ம எம்எல்ஏ அவர்களே எம்எல்ஏ சொல்லிட்டு போனாங்க. சோ இதெல்லாம் வெரி சூன் we are going to get it. ஆனா அதற்குரிய முயற்சி, அதற்குரிய விதை எங்க போட்டதுன்னா எல்லாமே சாரோட பீரியட்ல தான். இப்ப அது நாங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பட் he only initiated, he only created everything. அதுக்கப்புறம் அந்த கேண்டீன், காலேஜ்ல கேண்டீன் பாரு, 2 கேம்பஸ்ல கேண்டீன் இருக்கு. அது இப்ப இருக்க கேண்டீன்ல பிள்ளைங்கள்ட்ட கேட்கிறேன், குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேண்டீன் ஆரம்பிச்சது சாரோட பீரியட்ல தான். அதோட அஸ்காம், அந்த இதுவும் பாருங்க, அது ஒரு அஸ்காம் டெவலப் பண்ணி அதன் மூலம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி சார் பண்ணிட்டு இருக்காரு. லைப்ரரி புக்ஸ் கூட அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் ஒன். அப்புறம் முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நம்ம கல்லூரிக்கு ஆன்லைன்ல ஃபீஸ் பே பண்றது. பிள்ளைங்க பாருங்க, இப்ப கையில நம்ம பணமே வாங்க வேண்டாம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்குங்கிறது அதுல இருக்கிறவங்க தான் தெரியும். அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கணும், அந்த கஷ்டம் தெரியும். சோ பாருங்க, அந்த ஃபீஸ் கட்டுறதா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. கேஷ்ல இருக்கும்,
பிரச்சனை இல்லை, எல்லாமே ஆன்லைன்லயே பிள்ளைங்க வந்து பே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், சாரோட பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அப்புறம் டூரிங் திஸ் பீரியட் only intercom facility we had, then CCTV camera also he only initiated. Induction program, 1 week induction program வந்து first year நம்ம கண்டக்ட் பண்றோம். He only initiated. So interactive panel நம்ம வச்சு கிளாஸ் நடத்துறாங்க. அவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளவு ஈஸியா கிளாஸ் நடத்துறாங்க. So அதுவும் சார் பீரியட்ல தான் வந்து எல்லாமே நடந்தது. So இந்த மாதிரி டிஜிட்டல் லேர்னிங் சென்டர் in old campus. அப்புறம் NAC அதையும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணிருக்காரு. NAC செகண்ட் சைக்கிளுக்கு பாத்தீங்கன்னா சார் ஒன்லி பாத்தீங்கன்னா பண்ணிட்டீங்களா முடிச்சிக்கலாம் கேட்டுட்டே இருப்பாரு. இப்ப நம்ம எல்லாமே டாக்டர் கங்கராஜுலேட் டாக்டர் ரெட்டி சார் அண்ட் தீபக் சாஸ்வால் சார் எல்லாம் முடிச்சிட்டு ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலேஷன் ரிலீஸ் பண்ணா will go for the NAC accreditation. சோ அந்த அளவுக்கு சாரோட என்கரேஜ்மென்ட் ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்கு. அது தவிர BA இங்கிலீஷ் அண்ட் காமர்ஸ்ல 2 செக்ஷன் வந்து சோ அதுவும் பிகாஸ் ஆஃப் திஸ் அவரோட முயற்சினால தான் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம பார்ட் காலேஜ்ல ஒவ்வொரு பகுதியை எடுத்துக்கிட்டா அவரோட முயற்சி தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுவும் நான் நினைக்கிறேன் எதுவும் நீவோ நான் திங்க் பண்ணலன்னு செய்யலன்னு நினைக்கிறேன். சாரோட வழிகாட்டுதல் படி நான் செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பட் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் சார் வந்து நான் போன் பண்ணி கேட்கும் போதும் அவர் வந்து லீவ்ல இருந்தாலும் சரி அவர் வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. சொல்யூஷன் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷனுக்கு அவர் போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சார் ஃபார் ஆல் தி ஹெல்ப் ரெண்டட் ஃபார் மீ டு அதை தவிர நிறைய சொல்லிட்டே போலாம். நம்ம காலேஜுக்கு வந்து நிறைய அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்நீர் அவார்டு அவரோட பீரியட் நம்நீர் அவார்டு வாங்கியிருக்கோம், கலெக்டர் இருந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம காலேஜ் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸ், அப்புறம் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி, இதெல்லாம் சாரோட இனிஷியேஷன் தான். அவரோட வழிகாட்டுதல் படி they are very experienced. I am learning. But anyway, thank you sir. Thank you ங்கிறது ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. But I am telling from my heart. He has done so much for the development of the college and also welfare of the students. அப்புறம் அசியர் அவர் எப்பயுமே வந்து அசியர் பிரின்சிபலா இருந்தாலும் பாத்தீங்கன்னா HOD ஆஃப் காமர்ஸ்ங்கிற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். இங்க ஒண்ணு வாங்கினா ஃபர்ஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் தான் போகணுங்கிற அந்த இதுல டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்றதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. அது உண்மைதான், உண்மை பேசுறது எங்களுக்கு உண்மைதான் அது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த டிபார்ட்மெண்ட்டை நல்லா நெக்ஸ்ட் லெவல்ல டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து QT எக்ஸாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. முன்னாடி இருந்த நம்ம முன்னாடி இருக்கிற நம்ம கலெக்டர் வந்து அடிக்கடி கஷ்டப்படுவார். பக்கத்துல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, நம்ம பிள்ளைங்களும் போய் படிக்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு அடிக்கடி நான் முன்னாடி போன அவர் மணிகண்டன் சார் பீரியட்ல இங்க ஒர்க் பண்ணதை விட கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்தது தான் ரொம்ப நாள். அடிக்கடி மீட்டிங் போடுவார், இதை பத்தியே பேசுவார். நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறது, ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருந்து நார்த் இந்தியால இருந்து வராங்க, நியூயார்க் வந்து பிள்ளைங்களாம் வந்து they are getting degree, they are studying here, but our students nearby the village students வந்து why they are not coming and studying there அப்படிங்கிற ரொம்ப கவலையோட ஆதங்கத்தோட சொல்லி அதை அடிக்கடி சொல்லி எங்களை ஒரு தடவை எல்லாத்தையும் கூட்டு போய் விசிட் பண்ண கூட வச்சார் அந்த காலேஜ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பிள்ளைங்க மேல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு கலெக்டர் முன்னாடி we had. அவரோட கியூட்டை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, பிள்ளைங்க எழுத சொல்லுங்க, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஆனா அதை வந்து சார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாரு. லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கியூட் எக்ஸாம் எழுதுறாங்க. தேங்க் யூ சார் ஃபார் திஸ் ஆல்சோ. சார் பர்சனலா சொன்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன், எங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா இங்க வந்து நான் காலேஜ்ல சேரும்போது இந்த காலேஜுக்கு வரும்போது எங்க அப்பா இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதே சொல்லி சொல்லி அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு உண்மையுமே இது நான் ரொம்ப ரேர் சார், இதை பார்க்கறது ரொம்ப ரேர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார். அதனால தான் நீங்க எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. அது அதுல வந்து ஒரு ஆச்சரியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன், உங்களோட ஸ்மைலிங், உங்களோட ஹாப்பினஸ் உண்மையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்க்கும்போது சரி நம்மளும் I will be that is நான் எனக்கு அது தோணும், நம்மளும் இப்படி இருக்கணும், நல்லா இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது, காமிக்க கூடாது. சார் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு கீழா இருந்திருக்காரு. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சொல்லவே கஷ்டமா இருக்கு. சார் வந்து ஏஜ் தான், அது ஒண்ணுமே இல்லை, ஏஜ் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே எங்கா இருக்கணும். ஸோ அதெல்லாம் சார்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். உண்மையுமே சார் நான் ரியலி எனக்கு நீங்க ஒரு பெரிய நான் மிஸ் பண்றேன் சார். காலேஜுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் நீங்க போறது. சொல்றேன் தவிர தப்பா நினைச்சுக்காதீங்க.
நீங்களா இருந்தது காலேஜ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சு. கல்யாண சுந்தர் சார் இருக்கட்டும், டாக்டர் கல்யாண சுந்தர் சாரா இருக்கட்டும், டாக்டர் கனகல் சாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்களோட ஆலோசனைகள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவுச்சு. அது மாதிரி நீங்கள் வெளியே இருந்தாலும் இந்த காலேஜ் வந்து திங்க் பண்ணி டூ த சேம் திங் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் காலேஜ் அண்ட் ஆல்சோ வெல் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். Thank you for the opportunity. Thank you. And also I wish sir to have very long, happy and healthy retired life. Thank you.